அன்பானவர்களை கஅபாவை பார்த்தவுடன் அழுகை தானாக வரும். அழுவது முஸ்தஹப். இதிலே கருத்து வேறுபாடு கூட உண்டு. இது ஆனந்த அழுகையா அல்லது கஅபத்துல்லாவை பார்த்தவுடன் தன்னுடைய எல்லா செயல்களையும் வாழ்க்கையையும் நினைத்து அழுகிற அழுகையா? எப்படியெல்லாமோ கண்ணீரை வகைப்படுத்துவார்கள். கஅபத்துல்லாவை பார்த்தவுடன் உணர்ச்சி பெருக்கில் மேலீட்டில் வரக்கூடிய அழுகை சிறந்தது. நன்கு உயர்த்தி முழுவதுமாக பார்க்க வேண்டும். அரைகுறையாக கஅபாவை பார்க்கக்கூடாது. முழுவதுமாக பார்க்க வேண்டும். ஒருவரை மேலிருந்து கீழ் வரை முழுமையாக பார்ப்பது போல் பார்க்க வேண்டும். அதற்கு பிறகு துவா செய்ய வேண்டும். உங்களுக்கு சொல்லி தந்திருப்பார்கள். சிறந்த துவாக்கள் என்று நிறைய இருந்தாலும் உங்களுக்கு தெரிந்திருக்கலாம். குர்ஆனிலேயே சிறந்த துவா எது தெரியுமா? ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் வஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன் வகினா அதாபன்னார். நாம் கேட்க நினைக்கிற அத்தனையும் இதற்குள்ளே அடக்கம். இம்மையில் நன்மை கொடு, மறுமையில் நன்மை கொடு, நரகத்தை விட்டும் பாதுகாத்து விடு. இந்த 3க்கு மேல நாம எதுவும் கேட்க முடியாது. நீங்கள் என்ன கேட்டாலும் அது இம்மையில் நன்மைக்குள் வரும், அல்லது மறுமையின் நன்மைக்குள் வரும், நரக விடுதலைக்கு வரும். இது எல்லாம் உள்ளடக்கி இருக்கிறதுனால அந்த துவா போதுமானது. இல்லாவிட்டால் இன்னமும் கொஞ்சம் விசாலமாக கேட்க நினைப்பவர்கள் இப்படி கூட கேட்கலாம். யா அல்லாஹ், எனது இந்த ஹஜ் பயணத்தில், உம்ரா பயணத்தில், அல்லது என்னுடைய வாழ்நாளில் நான் கேட்கிற துவாவை எல்லாம் கபூல் செய்வாயாக என்று கேட்டுவிடலாம். கவனத்தில் இருக்கட்டும், கஅபாவை பார்த்தவுடன் ஒரு முஸ்லிம் கேட்கிற துவா கண்டிப்பாக ஒப்புக்கொள்ளப்படும். அந்த அடிப்படையில் இந்த துவா இந்த இடத்தில் மிக முக்கியமானது. காரணம், கஅபத்துல்லாவை முதலாக பார்ப்பவர்கள், நீண்ட பிரிவுக்கு பின்னாலே பார்ப்பவர்கள், இப்படி எல்லாம் நம்மில் பல பேர் இருக்கிறார்கள். அதனால துவா செய்ய வேண்டும்.